ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபர்சி ஆரி. இந்த செயின் ஸ்டிச் மட்டும் நீங்கள் நல்லா கற்றுக்கிட்டிங்கன்னா மற்ற எல்லா ஸ்டிச்சும் ஈஸி தான். அதனால் பேசிக்காக அதை ஃபஸ்ட்டு இப்போ செயின் ஸ்டிச்சை நல்லா போட்டு பாருங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இது மாதிரி வீடியோவில் பார்க்குறீங்களா, அது மாதிரி ஜரி த்ரெட்டை 2 நாட் போட்டுக்கோங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு அது இதாக இருக்குமோ அந்த அளவுக்கு திக்னஸ் தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் நாட் போட்டுக்கோங்க. போட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி இப்போ நான் பிடிச்சிருக்கேன்ல, அந்த மாதிரி ஜரி த்ரெட்டை கையில் இப்படி வச்சுக்கோங்க, கட்டை விரலில் பிடிச்சிக்கிட்டு. நெக்ஸ்ட்டு 6 நீடில் இது கீழே கொண்டு போய் நம்ம எப்படி இழுக்கணுங்கிறத நம்ம இப்போ சொல்லி கொடுத்துட்ருக்கேன். கீழே ஃப்ரேம் கடியில் கொண்டு போயிட்டு நம்ம மேலே எப்படி நம்ம இழுத்தோமோ அதே மாதிரி கீழே பாருங்கள். இப்போ ஒரு பேக் ஸ்டிச் போட்டுக்கணும். எப்பொழுதுமே ஒரு செயின் ஸ்டிச் எந்த ஸ்டிச் ஆரம்பித்தாலும் ஒரு பேக் ஸ்டிச் போட்டுக்கணும். இப்போ நீடில் உள்ள குத்தி சுற்றி மேலே லெஃப்ட் ரைட், நீடில் உள்ள குத்தி சுற்றி லெஃப்ட் ரைட், நீடில் உள்ள குத்தி சுற்றி லெஃப்ட் ரைட். நான் எப்படி கீழே கையை ஹேண்டில் பண்ணுறேன்னு பார்த்துக்கோங்க, உங்களுக்கு இன்னும் நல்லா ஈஸியாக இருக்கும். இந்த வீடியோ ஃபுல்லாகவே செயின் ஸ்டிச் எப்படி அதோட எண்ட் நாட் எப்படியும் இந்த வீடியோவிலேயே நான் சொல்லிட்டேன். மற்ற வீடியோஸ் மாதிரி இல்லாமல் இதில் எப்படி எண்ட் நாட்டும் போடலாம் அப்படிங்கிறதையும் இந்த ஒரு வீடியோவிலேயே நான் சொல்லிட்டேன். ஃபஸ்ட்டு நீங்கள் பழகுறதுக்கு ஜரி த்ரெட்டையே எடுத்துக்கோங்க, அதுதான் உங்களுக்கு நல்லா இதாக இருக்கும். இதில் பாருங்கள், நான் எப்படி கையை யூஸ் பண்ணுறேன், பாஸ் பண்ணி கூட நீங்கள் நான் எப்படி என்ன பண்ணுறேன்ட்டு கவனமாக பார்த்து கற்றுக்கோங்க. இப்போ எண்டு நாட் எப்படி போடுறதுன்னு பாருங்கள். ஒரு செயின் ஸ்டிச் நல்ல மேலே எடுத்துக்கிட்டு அதுக்குள்ளேயே ஒரு செயினை எடுத்து அந்த ஏற்கனவே உள்ள செயினை இது மாதிரி நம்ம எப்படி வீடியோவில் சொல்லியிருக்கணும் அதே மாதிரி இழுத்து இது பண்ணால் நாட் விழுந்துடும். இப்போ மறுபடியும் இன்னொரு பக்கம் போடுறேன். மறுபடியும் இப்போ செயின் ஸ்டிச் பக்கத்துலேயே போடுறேன். நல்லா கவனமாக பார்த்துக்கோங்க. குத்தி சுற்றி லெஃப்ட் ரைட், குத்தி சுற்றி லெஃப்ட் ரைட். எப்படி நான் ஹேண்டில் பண்ணுறேன், என்ன மாதிரி, இது ஈஸியாக பழகிட்டோம்னா இது மாதிரி தான் வரும். ரொம்ப லைட்டாகவே நம்ம ஹேண்டில் பண்ணால் போதும். த்ரெட்டை ரொம்ப ரொம்ப ஈஸி ஒர்க்கு. ஆரி ஒர்க்கு ரொம்ப ரொம்ப ஈஸி. நீங்கள் எந்த அளவுக்கு ஆர்வமாக இருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு சீக்கிரமே நீங்கள் ப்ளவுஸில் போடலாம். உங்களோட ஓன் ப்ளவுஸ்லேயே போட ஆரம்பிச்சிடலாம் ஆரி ஒர்க். இந்த ஒரு ஸ்டிச் மட்டும் தெரிஞ்சாலே மற்ற எல்லா ஸ்டிச்சும் ஈஸி தான். உங்களுக்கு ஈஸியாக இருக்கட்டுமே தான் இந்த நெட் கிளாத் எடுத்திருக்கேன். கீழே நான் எப்படி ஹேண்டில் பண்ணுறேங்கிறத பார்க்கலாம். த்ரெட்டையும் நீடில் எப்படி ரொட்டேட் ஆகுது எல்லாத்தையும் பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் நெட் கிளாத் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ ஃபைனலாக நம்ம எண்ட் நாட் போட போகிறோம். அதுக்கு ஒரு செயினை மேலே புல் பண்ணி இழுத்துட்டு அந்த செயினுக்குள்ளேயே இன்னொரு செயின் கொண்டு ஒரு ரொட்டேட் பண்ணி ஏற்கனவே நம்ம இழுத்தோம்ல, இப்போ மேலே இழுத்தோம்ல 2வது செயின், அதுக்குள்ளே இருக்கிற செயினை இப்படி விட்டு எடுத்து கீழே உள்ள த்ரெட்டை இழுத்தோம்னா நாட் விழுந்துடும். ஈஸியாக நாட் விழுந்துடும். இதை ப்ராக்டிஸ் பண்ண ஈஸி தான்.
இதில் இன்னும் நல்லாவே ஜூம் பண்ணி காமிச்சிருக்கேன் பாருங்கள். எப்படி நாட் போடணும் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் த்ரெட்டில், நெக்ஸ்ட்டு எப்படி அதை வந்து கையில் வந்து வச்சுருந்து எப்படி அதை ஹேண்டில் பண்ணணுங்கிறத ஜூம் பண்ணி காமிச்சிருக்கேன். அந்த கட்டை விரலை பாருங்கள், குத்தி இழுக்கும்போது அந்த கட்டை விரலில் உள்ள ஏற்கனவே பிடிச்சிருந்த அந்த த்ரெட்டை லைட்டாக அப்படியே விட்டுறணும். ஃப்ரீயாக விட்டோன்னா பார்த்தீங்களா ஃப்ரேமுக்கு மேலே வந்துருச்சு. ஒரு பேக் ஸ்டிச் எப்பொழுதுமே எந்த ஸ்டிச்சாக இருந்தாலுமே ஒரு பேக் ஸ்டிச் போட்டுக்கணும். அப்போ இங்கே பாருங்கள், பேக் ஸ்டிச் போட்டோன்னே ஒரு நாட் விழுந்துடும். அப்புறமா குத்தி எப்படி நான் சுற்றுறேன்னு இதில் பாருங்கள், இன்னும் நல்லா தெளிவாக பாருங்கள், இதில் நல்லாவே தெளிவாக புரியும். குத்தி சுற்றி குத்தி சுற்றி லெஃப்ட் ரைட் குத்தணும், சுற்றணும், 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 லெஃப்ட் ரைட். உங்களுக்கு இது வந்து ஈஸியாக மைண்டில் இதாகிறதுக்கு நீங்கள் இதை சொல்லிக்கிட்டே கூட இது பண்ணலாம். நானும் இப்படி தான் ப்ராக்டிஸ் பண்ணேன். நானும் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வந்து யூடியூப்பை பார்த்து தான் நானும் கற்றுக்கிட்டேன். நிறையா சேனல்ஸ் இருக்குது, உங்களுக்கும் தேவைன்னா இந்த சேனலையும் யூஸ் பண்ணிக்கோங்க. நிறையா சேனலை வந்து ரெஃபர் பண்ணுங்கள். இந்த ஒரு சேனல் தான் இல்லை, எல்லா சேனலையும் ரெஃபர் பண்ணி உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ, யார் சொல்லிக் கொடுக்குறது உங்களுக்கு ஈஸியாக புரியுதோ அதை எடுத்துக்கோங்க. எண் நாட்டு எப்படி போடுறேங்கிறத நல்லா பாருங்கள். கீழே உள்ள த்ரெட்டை நம்ம இழுத்தாலே எண் நாட்டு வந்து ஈஸியாக விழுந்துடும். மறுபடியும் இதில் அவ்வளோவா இதாக தெளிவாக தெரியலை, அதனால் மறுபடியும் நான் போடுறேன் பாருங்கள். பக்கத்துலேயே பேக் ஸ்டிச் போட்டுக்கிறேன். இதில் போட மறந்துட்டேன். கண்டிப்பாக வந்து இது பக்கத்தில் இது இருக்கிறனால இது ஓகே, பேக் ஸ்டிச் தேவையில்லை, கண்டினியூ பண்ணுறதுனால தேவையில்லை. இப்போ புதுசாக ஒரு த்ரெட்டு எடுக்கிறோம்னாலே நம்ம பேக் ஸ்டிச் போட்டு எந்த ஸ்டிச் ஆரம்பித்தாலும் பேக் ஸ்டிச் முக்கியம் முக்கியம் முக்கியம். அது உங்களுக்கு ஒரு நாட் மாதிரி, ஸ்டார்டிங்கில் நாட் மாதிரி எப்படி எண் நாட்டோ அதே மாதிரி பேக் ஸ்டிச்சும் வந்து ஒரு ஸ்டார்டிங்கில் நாட் மாதிரி. எப்படி நான் வந்து கையை ஹேண்டில் பண்ணுறேன், நீடியில் ஹேண்டில் பண்ணுறேங்கிறத மட்டும் பாருங்கள். உங்கள் இஷ்டம்தான், உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த செய்யுங்க. எந்த ரூல்ஸும் கிடையாது இப்படி தான் அப்படி தாங்கிற மாதிரிலாம். ஒரு செயின் ஸ்டிச் பெருசாக எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் அதுக்குள்ளேருந்து இன்னொரு செயின் இது பண்ணி எப்படி வந்து நான் நீடில் ஹேண்டில் பண்ணுறேன்னு பாருங்கள். ஏற்கனவே ஃபஸ்ட்டு உள்ள செயினில் மாட்டி ரெண்டாவது செயினை வந்து பிடிச்சி கீழே இழுக்கிறேன். இழுத்தோன்னே என்னான்னு விழுந்துடும். மறுபடியும் போடுறேன் பாருங்கள். இது வந்து லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ஸ்டெப். உங்களுக்கு ப்ராக்டிஸ் ஆகிறதுக்கு தான் நான் இத்தனை டைம் போட்டு காமிச்சிருக்கேன். எப்படி சுற்றுறேன், நீடில் எப்படி ஹேண்டில் பண்ணுறேங்கிறத கவனமாக பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கூட கமெண்டில் வந்து சொல்லுங்கள், எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன். நான் சொல்லிக் கொடுக்குறது உங்களுக்கு புரிஞ்சுதுன்னா என்னோடய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட. இப்போ என்ன போட போகிறேன் பாருங்கள்.
ஒரு செயினை பெருசாக இழுத்துட்டு அந்த செயினுக்குள்ளேயே இன்னொரு செயினை கொண்டு வந்து அந்த செயின் குட்டியானதுக்கப்புறம் அந்த செயினை மேலாப்பில் நீடியில் விட்டு இழுத்து கீழே உள்ள த்ரெட்டை இழுக்கும்போது மேலே நம்ம பிடிச்சிருக்கோம்ல நீடில் அதை விட்டுட்டோம்னா ஈஸியாக எண்ணாட்டு விழுந்துடும். அதுவும் இன்விசிபிளாக தெரியும், மேலே த்ரெட்டு இருக்காது. நம்ம செக் பண்ணுறதுக்கு ஒரு 2-3 தடவை இழுத்து பார்த்துக்கலாம். Thanks for watching my channel. Thank you friends.